உன்னுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிற நோய், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி, ஆஸ்துமா வியாதியா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதமாக இருக்கலாம், இருதயம் பாதிப்பாக இருக்கலாம், சோரியாசிஸ் சரும நோயாக இருக்கலாம், உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கல்லீரல், உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு, கண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனை, காதுல பிரச்சனை, எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து நாம் ஒரு 5 நிமிடம் செபிக்க போகிறோம். இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிட போகிறோம். இயேசுவே என்னை தொடும், இந்த நோயில் இந்த விடுதலை கொடுக்க சிலுவிலே மரித்தீரே என்று வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. கண்களில சுக வேண்டும் என்றால் கண்களில் கை வைங்க. காதல சுக வேண்டும் என்றால் காதல விரல் வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் சுக வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வையுங்க. குடலிலே சுக வேண்டும் என்றால் வயிற்று பகுதியில் கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல வியாதி, எந்த இடத்துல வலிகள், எந்த இடத்துல கட்டிகள், கழுத்துல கட்டி, மார்பல கட்டி, தலையில கட்டிகள், இப்பொழுது அந்த கட்டிகள் மறைய போகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைய போகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. கண்கள் பொது கண்களாக இயேசுவின் நாமத்தில் மாற போகிறது. உடைய காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. இருதயம் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாற போகிறது. உடைய சரீரத்தை வேதனை படித்துக் கொண்டிருக்கிற நோய்கள் விலக போகிறது. அந்தந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு 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 அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல நோய்களும் விலகுவதாக. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தலை முதல் கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. சகல நோய்களும் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத கேன்சர் வியாதிகள் மறைந்து போவதாக. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் மறைவராக இயேசுவின் நாமத்தில். தலையிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். தலைக்குள்ளே காணப்படுகிற எல்லா கட்டிகளும் மறையட்டும். பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. தலைக்குள்ளே கட்டியோடு யாரோ ஜெபிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை தலைக்குள்ளே இறங்குகிறது. இப்பொழுது அந்த கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கழுத்தில் இருக்கிற கட்டி மறைகிறது. தைராய்டு கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு ஆபரேஷன் அவசியம் இல்லை. இயேசு அந்த கட்டியை எடுத்து போடுகிறார். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது மார்பில் இருக்கிற கேன்சர் கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். வயிற்றில் இருக்கிற கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். தலையிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கைகளிலே கால்களிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஆண்டவர் அதை எடுத்து போடுவீராக. இப்பொழுது எலும்புகளை ஆண்டவர் தொடுகிறார். பொல்லாத ஆர்த்ரைட்டிஸ் வியாதி மறைகிறது. முடக்குவாத நோய்கள் விலகுகிறது. கைகளை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த முடக்குவாத நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே விலகி போ இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்ளுகிறேன். கைகளிலே சுகம் உண்டாவதாக. கால்களிலே சுகம் உண்டாவதாக. பயன்படுத்த முடியாத கைகள் சுகம் அடைவதாக. பயன்படுத்த முடியாத கால்கள் சுகம் அடைவதாக. முடக்கப்பட்டிருக்கிற விரல்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. கால்கள் பலன் கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்புகளிலே நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் மறைவதாக. நரம்பு மண்டலங்கள் சுகம் அடையட்டும், எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும், தலை முதல் கால் வரை வல்லமை இறங்கட்டும், பொல்லாத சரும நோய்கள் மறைவதாக, ஊரல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பாதிக்கப்பட்ட இருதயம் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில், இருதயத்தில் சுகம் உண்டாவதாக. நுரையீரல் பாதிப்புகள் மாறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், புதிய நுரையீரலாய் மாறட்டும். கல்லீரல் பாதிக்கப்பட்ட சகோதரனை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில், கல்லீரல் சுகம் அடைவதாக. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில், இந்த சிறுநீரகங்கள் இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்குவதாக, சகல நோய்களும் விலகுவதாக. வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுவீராக, வியாதிப்பட்ட குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. பேச முடியாத குழந்தைகள் பேசட்டும் இயேசுவின் நாமத்தில், நடக்க முடியாத குழந்தைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் உண்டாவதாக. உம்முடைய வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்கி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய பலத்தை சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டு அநேகர் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. சிலரை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு, சிலரை விட்டு பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறாரு, பயத்தின் ஆவிகள் இப்பொழுதே வெளியேறுகிறாரு, தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இப்பொழுதே வெளியேறுகிறாரு. விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறாரு, பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமைக்காக நன்றி. நீர் கொடுத்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ரத்தன சிங், ரத்தன சிங், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறாரு. ஒரு பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறாரு. உங்களுடைய சரீரம் முழுவதையும் பலவீனப்படுத்தி உங்களுக்குள்ளே மரண பயத்தை வைத்திருந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு விலகுகிறது. விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கதிரேசன், கதிரேசன், இயேசுவை தேடி நீங்கள் வந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய சரீரத்தை வாதித்துக் கொண்டிருந்த பொருளாத நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுகிறது. பாதிக்கப்பட்ட எலும்புகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அந்த வலிகள் எல்லாம் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது வனிதா, வனிதா என்கிற மகள், உன்னுடைய தலையிலே பாதிப்பு இருக்கிறது. தலையிலே வரக்கூடிய வலி உனக்கு ஒரு மரண வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த நோயை கொண்டு வந்த பொல்லாத ஆவி விலகுகிறது மகளே. இன்றைக்கு உனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவை உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். கௌசல்யா, கௌசல்யா என்கிற மகள், ஆண்டவருடைய வல்லமை உடைய வயிற்று பகுதியில் இறங்குகிறது. வயிற்றிலே உண்டாகிற காந்தல், அந்த எரிவு இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. அந்த பொல்லாத ஆவி உங்களுடைய வயிற்று பகுதியை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால் சுகம் அடைகிறீர்கள். நான்சி, நான்சி என்கிற ஒரு மகள், டீச்சராக நீங்கள் பணி செய்கிறீர்கள். உங்களுடைய விரல்களில் உண்டாயிருக்கிற வலிகள், உங்களுடைய ஜாயிண்டுகளில் உண்டாயிருக்கிற வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது. விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கீதா, கீதா என்கிற மகள், உன்னுடைய எலும்புகளும் பாதிக்கப்பட்டு ஜாயிண்டுகளில் உண்டான வலியினால் கஷ்டப்பட்டு இயேசுவே என்னையும் தொடும் என்று ஜெபிக்கிற மகளே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது புஷ்பா,
புஷ்பா என்கிற மகள், உன்னுடைய கால்களுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பலவீனப்பட்ட அந்த கால்கள், அந்த எலும்பில் உள்ள வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எலும்பி நடங்க, அந்த வலி விலகிவிட்டது. எழும்பி நடங்க. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள் இறங்கி விடுதலை தந்து விட்டதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தொட்டு விட்டார். எஸ்தர், எஸ்தர் என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். எஸ்தர், எஸ்தர் ராணி என்பது மொழி பெயர். எஸ்தர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. முதுகு எலும்பிலே காணப்பட்ட வலி, ஸ்பைனல் கார்டு பிரச்சனையினால் மனவேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது குணமாகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். மிஸ்டர் கருணாகரன், இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கருணாகரன், அடிக்கடி ஒரு மயக்கம் உங்களை தாக்குகிறது. உங்களுடைய இருதயத்தில் மரண பயம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த நோயை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. மரண பயம் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது எனக்கு அன்பு சகோதரன் ஜான் தாமஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜான் தாமஸ், இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தீர்கள். ஆகவே இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. அவர் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உங்களுடைய நோய்களை மாற்றுகிறார். இப்பொழுது சரீரத்தில் பூரண விடுதலை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். சந்திரன், சந்திரன் சரும நோயினால் பாதிக்கப்பட்டு, ஐயோ நானும் இந்த ஊரல் வியாதியினால் ஒரு நரக வேதனை படுகிறேன் என்று ஜெபிக்கிற சந்திரன், ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேல இறங்குகிறது. பொல்லாத சரும நோய் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுது இந்த ஊரல் எல்லாம் மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது திவ்யா, மகளே திவ்யா, இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, உன் கண்களிலே பிரச்சனையோடு ஜெபம் பண்ணுகிறாய். இயேசுவின் நாமத்தில் உன் கண்களிலே தெளிவான பார்வை வருகிறது. கண்ணில் இருக்கிற வலியும் வேதனை மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நன்றி, என்னை தொடுகிறதற்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. செல்வம், செல்வம் என்ற சகோதரன், நீங்கள் இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் கேட்கிறீங்க. என் மேல உமக்கு அன்பு இருந்தா என்னை பெயர் சொல்லி அழைத்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடினால் அழைக்கிறார். அவருடைய வல்லம் உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பல நோய்கள், பல பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். இப்பொழுதே சரீரத்தோட பலவீனம் எல்லாம் ஓடி மறைகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் ஆவியிலே பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன், மன அழுத்தம், பயம், இரவிலே தூங்க முடிவது இல்லை, தற்கொலை எண்ணம், இதிலே போராடுகிற பலர் இந்த இடத்தில் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழிக்கிற நேரம் வந்துவிட்டது. என் வல்லமை நான் அனுப்புகிறேன். அந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாரும் இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு இருக்கிறது. பயம், கலக்கம், இரவிலே தூங்க முடியவில்லை, பயப்படுத்துகிற சொப்பனம், என் ஆவியிலே ஒரு போராட்டம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்க போகிறது. பொல்லாத ஆவிகள் விலக போகிறது. உங்களை விட்டு அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கரமுயர்த்தி நிற்கிறாங்க. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானுடைய தலையை மிதித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. மரண போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத மந்திரவாத கிரியைகள், பில்லிசூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக.
தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி உம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த கிரியைகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறது. வின்சென்ட், அன்பு சகோதரனை வின்சென்ட், உடைய மன அழுத்தம், அதை கொண்டு வந்த டிப்ரெஷனை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.